أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد تعالى الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்தம் நடைபெறுகின்ற தஃசீர் வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்துல் பையினா, அதாவது 98வது வசனத்தில் அத்தியாயத்தில் 5வது வசனம், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சிறு விளக்கத்தோடு பார்க்கலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகின்றான். அதாவது இஹ்லாஸ். எல்லா அமல்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்று சொன்னால் அது இஹ்லாஸ் தான். இந்த இஹ்லாஸை நாம் வணக்கங்களின் அடிப்படை என்று சொல்லுகின்றோம். ஆனால் இஹ்லாஸ் என்பதே ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இஹ்லாஸ் என்பது அது வேறையாக ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த அல்-குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அந்த மக்கள் ஏவப்படவில்லை, அதாவது மூமின்கள் முஸ்லிம்கள் ஏவப்படவில்லை, லியஅபுதுல்லாஹ இல்லா லியஅபுதுல்லாஹ, இவரிடத்திலே அல்லாஹ் ஒரு தஅக்கீதை போட்டு சொல்கின்றான். நீங்க வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முஹ்லிஸீன லஹுத்தீன், உங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போகலாம். அந்த வணக்க வழிபாட்டில நீங்க சிறியதாக செஞ்சாலும் சரி, அதிகமாக செஞ்சாலும் சரி, அதில் ஒரு இஹ்லாஸ், இறைவனுக்காக என்ற ஒரு கடமைப்பாடு, இந்த கோட்பாடு அதிலே இருக்க வேண்டும். ஹுனஃபாஅ, மிகவும் தூய்மையாக, மிகவும் தூய்மையாக. எவருக்கு இந்த வணக்கம் யாரும் பார்க்கக்கூடாது, யாராவது என்னை பார்க்க வேண்டும், பெருமையாக பேச வேண்டும் என்ற எந்த ஒரு கடமைப்பாடும் எந்த ஒரு தேவையும் அந்த வணக்கத்திலே இருக்கக்கூடாது. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும்? வணக்க வழிபாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வயுகீமுஸ் ஸலாத்த, ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்து ஸகாத்த, ஸகாத்துகளையும் அவர்கள் கொடுப்பார்கள். வதாலிக தீனுல் கையிமா, அதுதான் சிறந்த மார்க்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்த்தது போல் இஹ்லாஸ் என்பது இன்று எமக்கு மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் செல்ல செல்ல மனிதர்கள் அமல்கள் செய்வது தொடர்ச்சியாக செய்வது போன்று செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இஹ்லாஸ், மன தூய்மை என்பது குறைந்து கொண்டே போகும் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு காலத்திலே தான் நாம் இருக்கின்றோம். நாம் அமல்கள் செய்கின்றோம், அதிகமான அமல்கள் செய்கின்றோம். ஆனால் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே அதிகமானவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். ஒரு குர்ஆனையும் ஓதி முடிக்கணும் என்ற ஆசை இருக்கு. இந்த நேரத்தில் ஷைத்தான் ஒன்றுமே செய்ய மாட்டான். குர்ஆன அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் ஷைத்தான் அவன் அவர்களுடைய பாட்டினை அப்படியே என்ன செய்வான்,
அமல்களை செய்ய வைத்துள்ளான். ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு இருக்கின்றது. அவருக்கு தான் தெரியும் யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டும். சிம்பிளாக வழிகெடுக்கப்படுவான். இவன் குர்ஆனை ஓதுவான், இஹ்லாஸ் அதிலே இருக்கும், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் அதிலே இருக்கும். ஆனால் திடீரென்று சில நினைஞ்சிருக்குவார், பேஸ்புக்கில் போட்டுருக்குவார், மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியால் இன்றோடு 25 ஜுஸ் ஓதி முடிச்சாச்சு என்னைய பேஸ்புக்கில் போட்டுருக்குவார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய சமூகத்தில் நான் கடுமையாக பயப்படுவது என்னது? அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சின்ன சிறுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லாத இந்த சின்ன சிறு அர்ரியா, முகஸ்துதி. நீங்கள் அமல்கள் செய்கின்ற பொழுது இஹ்லாஸோட இருக்கு, அந்த தருணம் ஷைத்தான் உங்களை பரவ பண்ணுவான், அப்படியோ பார்த்து கொண்டிருப்பான். கடைசியில என்ன சொல்லுவான்? அப்படியோ சீரவாக ஆக்கிடுவான். உங்களை இடையில வந்ததெல்லாம் குழப்புவதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவான்? இப்படியான ஒரு செயற்பாட்டை அல்லது நாம 4 பேருக்குள்ள போனா, நீங்க நான் ஓதுற இல்லையா குருவான், சும்மா அநியாயமாக இந்த நோம்பு காலத்துல படத்தை போய் பார்த்துக்கிறீங்க, சினிமாவில் ஓடிக்கொண்டிருக்கேன். நான் இப்பதான் நினைக்கிறேன் 15 ஜூஸ் 1.5 ஜூஸ் ஓதி போடுவார், மாஷா அல்லாண்டு. இதோட எனக்கு என்ன 27 ஜூஸ் முடிஞ்சிட்டேன் அப்படியே சொல்லி விட்டுருவார். அல்லது தொழாமல் இருக்குகின்ற சில நபர்களை பார்த்து, உங்களுடைய வயசிலே நான் எப்படி தொழுவது என்பது தெரியுமா? உங்களுடைய வயசில இளமை பருவம் வந்து அது நாம மிச்சம் கண்ணு கருத்துமாக பாவிக்கணும். பள்ளியோடு நாங்கள் எந்த அளவுக்கு இருந்தோம் தெரியுமா? எந்த வாராக பேசுவதெல்லாம் இது அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த ரியாவில் விழுந்து விடக்கூடாது, முகஸ்தூதியில வந்து விழுந்து விடக்கூடாது. ஒரு ஆளுக்கு உபதேசம் செய்வது என்று சொன்னால் உபதேசம் செய்வது போல் செய்து விடுப்போம். நம்மளுடைய அமல்களில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் இஹ்லாஸ் ஹுவ அல்லா தத்லுப அலா அமலுக ஷாஹிதன் பிகைரில்லாஹ். நீ செய்கின்றாய் அமல், அந்த அமலில் அல்லாஹ்வை தவிர நீ யாரையும் அதில் பார்க்கணும் அல்லது சாட்சியாளராக இருக்கணும் என்று நீ நினைத்து விடக்கூடாது, நீ விரும்பி விடக்கூடாது. நீங்க வீட்டில தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, அழுது துஆ கேட்டாலும் சரி, உங்களுடைய மனைவி இடத்தில் கூட என்ன செய்யக்கூடாது? அது சம்பந்தமாக பேசிவிடக்கூடாது. எப்போது ஷைத்தான் ரியா என்ற விஷயத்தை என்னுடைய உள்ளத்தில் போட்டு இஹ்லாஸை உடைத்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கும். ஏனென்றால் இஹ்லாஸ் வந்து உடைப்பதிலேதான் என்ன செய்யும்? அந்த அமலை அழிப்பது இருக்கின்றது. ஒருவருடைய இஹ்லாஸை உடைப்பதிலேதான் என்ன இருக்கு? அந்த அமலை அழிக்கின்ற விஷயம் இருக்கின்றது. ஏனென்றால் நாளை மறுமையிலே மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசியில் ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் மிகவும் பாரத்தை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் இந்த இஹ்லாஸ் தான். இந்த இஹ்லாஸ் ஒரு சிறிய அமலாக இருந்தால், அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் அதிகமாக அமல் செய்வதை விட, அதிகம் அமல்கள் செய்வதை விட ஒரு சிறிய அமலை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அது மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? நாம தொடர்ச்சியாக ஒரு அமலை செஞ்சுக்கு வா, இன்றைக்கு மிஸ் ஆகிடுமோ என்று பயப்படுவார். அப்படி பயப்படுகின்ற அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில ஒரு சின்ன இஹ்லாஸ் ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த பயம் பெறுகிறது இல்லையா? அப்ப தொடர்ச்சியாக அது அந்த அமலை நாம் எப்படியோ இன்றைக்கும் செஞ்சு முடிச்சுட்டோம், இன்றைக்கு செஞ்சிடணும். அதுக்கண்டு நேரம் ஒதுக்குவார், அதுக்கண்டு அந்த அமல் தடைப்படாமல் வேற வேலைகளை முன்னையே செய்து விடுவார். ஏன் இதை நாம் செய்கின்றார்னு சொன்னால் அந்த அமலை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்று அவங்களுடைய செருப்பு நடக்குகின்ற சத்தத்தை நான் எங்கே கேட்கின்றேன்? சுவனத்தில் கேட்டேன். அப்படி என்ன அப்ப நீங்க செய்றீங்க என்று கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? சாதாரணமான
அந்த துஹா தொழுகையை தொடர்ச்சியாக செய்தார்கள். அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி செய்வார். இப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே என்ன செய்யும்? இஹ்லாஸ் இருக்கும். அவர் இந்த இஹ்லாஸோடு இன்று நிறைய பேர் பயணிக்கிறார்கள். ஆனால் கடைசியில் என்ன செய்கின்றார்கள்? இந்த முகஸ்திதியை கொண்டு அந்த அமல்களை அப்படியோ அடைத்து விடுகிறார்கள். நாளை மறுமையிலே நிறைய பேர் எண்ணிக்கை வருவார்கள். என்ன, என்னுடைய அமல்கள் மிக அதிகமாக இருக்கும், சின்ன வயசிலிருந்து நான் என்ன செய்கின்றேன், இந்த அமல்களை செய்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டு வருவார்கள். அப்படியோ தலைகீழாக மாற்றிவிடும் இந்த இஹ்லாஸ் என்பது. ஆகவே இந்த இஹ்லாஸை இந்த அமல்கள் செய்கின்ற பொழுது நாம் மிக கவனமாக இருக்கணும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இவங்க ஒரு இமாம். இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, நீங்க ருப்ப அமலின் சகீரின் துஅவ்வமஹுன்னியா, இன்று எல்லாரும் தொழலாம், எல்லாரும் சகாத் கொடுக்கலாம், இன்னொரு அமல்கள் எல்லாருமே செய்யலாம். ஆனால் அதற்கு கிடைக்கப் பெறுகின்ற கூலி நியத்தை கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ சிறிய அமல்கள் அதற்கு மிகவும் பிரமாண்டமான கூலிகள் கொடுக்கப்படுகின்றது. காரணம் அந்நியா. வருப்ப அமலின் கபீரின் துஸத்திருஹு பினியதி, எத்தனையோ பெரிய அமல்கள் அவர்களுடைய நீயத்தின் காரணமாக அப்படியோ சுருங்கி விடுகின்றது என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று பஷீர் இப்னு ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீங்க அமல்கள் செய்வீங்கள் அல்லவா, நீங்க பாவம் எப்படி மறைச்சி செய்வீங்களோ அதே போன்று உங்களுடைய அமல்களை செய்து விடுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் பகிரங்கமாக அமல்கள் செய்வது சில நேரம் உங்களுடைய இஹ்லாஸை பாதித்து விடும் என்று சொன்னார். ஒரு இமாம் பள்ளிக்கு வார ஒரு ஆள் துவா கேட்டு பள்ளியிலே மிக இஹ்லாஸோடு அழுது துவா கேட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு முன்னுக்கு போகாம பின்னுக்கு இருந்து என்ன செய்கிறார், அவர் துவா கேட்டு முடியும் வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிந்தவுடன் அவரை கூப்பிட்டு, அழகா துவா கேட்கிறாங்க அழுது ஏன் நீங்க இதை வீட்டில் வச்சு கேட்டிருக்கலாம், இந்த அமல அல்லாஹ்வுக்கு ஆக கண்ணீர் வடிப்பது என்பது அதனுடைய கூலி உண்மையிலேயே செய்து கணக்கெடுக்க முடியாது. 2 துளிகள் அல்லாஹ்வுக்காக சிந்தப்படுகின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரமாண்டமான நன்மையை கூட்டித்தரும். நீங்க இந்த அமல வீட்டில் வச்சு செஞ்சிருக்கலாம் இல்லையா என்று அந்த நபரிடம் அந்த இமாம் கேட்டார். ஏனென்று சொன்னால், சம்டைம் நம்மளை யாராவது க்ளோஸ் பண்ண கூட செய்தான் டக்குன்னு நினைச்சிருவான். இஹ்லாஸை உடைக்கிற மாதிரி எண்ணங்களை தோன்றி வைத்திருவான். இஹ்லாஸ் என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம். சஹாபாக்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டாங்க. பெருமையா இப்படி வருகிறது, அப்படி செய்யுது, உங்களோட இருக்கக்கூட நல்லா இருக்கும், வீட்டை போனா இப்படி நிலைமை வருது. இவங்கள் எல்லாம் கேள்விகள் கேட்டு கஷ்டப்படுத்தியது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இஹ்லாஸ் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய மிக கடுமையாக பாதுகாத்தார். அதனால்தான் யகூதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததவ், நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்களும் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் நேர்வழியை அடைந்திருப்பார்கள். அவை சஹாபாக்களை பார்த்து இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்றான் என்று சொன்னால், அவர்கள் இந்த இஹ்லாஸுக்காக வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டார். ஏனென்று சொன்னால், நாளை மறுமையிலே எம்முடைய தலையெழுத்துக்களை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த இஹ்லாஸாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய அமல்களை பற்றி நீங்கள் யாரிடத்தில் நாம் இந்த அமல்களை பற்றி செல்வது, நீங்க இந்த குர்ஆன் ஓதுதல் என்றாலும் சரி, தொழுகை என்றாலும் சரி, நீங்கள் யாரிடத்திலும் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இஹ்லாஸை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது, கஷ்டமாக சிலருக்கு கஷ்டமாக இருக்கின்ற அமல்
சிலருக்கு இலகுவாக இருக்கும். எப்படின்னு சொன்னா சில ஆட்களுக்கு ஜகாத் சதகா கொடுப்பது சிம்பிளா கொடுத்துட்டு போயிடுவாங்க, பிள்ளையா பேசிக்கிற மாட்டாங்க. ஆனால் சில ஆட்களுக்கு என்ன செய்யணும், தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோடு வருவது என்பது அது மிக இலகுவாக இருக்கும். இப்படி சிலருக்கு சில நன்மைகளை சில அமல்களை இலகுவாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், இன்னும் சில அமல்களில் சோதனையை வைத்திருப்பான். ஆகவே இலகுவான அமல்தானே என்ற அந்த யோசிக்கின்ற பொழுது சில நேரம் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும். அந்த அமலை கூட இஹ்லாஸோடு செய்கின்ற பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான கூலியை வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்பது மிகவும் முக்கியம். ஒரு இமாம் கடைக்கு போற ஒரு துணியோடு வாங்க, அவ போற டைம் இத கடைக்குள்ள நின்ற ஒரு ஆள் செல்வார். இப்ப நம்ம சாதாரணமா மௌலிமார் கடைக்கு போகக்குள்ள என்ன சொல்லுவாங்க, மௌலை வந்துடியா கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இமாம் வந்திருக்காங்க கொஞ்சம் பார்த்து கவனிங்க என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த இமாம் கடுமையாக கோபப்பட்டு தான் எடுத்த துணியை கடைக்குள்ள தூக்கி வீசி போட்டு போறான். என்ன சொல்றார், இன்னமா நஷ்டரி பிமானி, நாங்கள் பொருட்கள் வாங்குவதெல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான், விதீனா எங்களுடைய மார்க்கத்தை கொண்டு வர என்று சொல்லி போயிட்டார். அவன் போக்குல கொஞ்சம் கூட யோசிக்கல, நம்மளை நல்லா தானே பேசினேன், இப்ப நாம முகத்தில கடிகாரத்தை விட்டு போறோமே என்று அவங்க யோசிக்கல. என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னால், இவங்க பள்ளியில என்ன செய்வாங்க, பயான்கள் பண்ணுவாங்க, விஷயங்கள் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பதனால அந்த துணிக்கு விலையை குறைச்சிருவாரோ ரெண்டு பயன்தான். இவர் இப்படி சொன்னதால அப்ப நம்மளுக்குரிய அந்த அந்தஸ்தை வைத்து, அந்த அந்தஸ்து யார் கொடுத்தது, எதன் மூலமாக வந்தது, அப்ப மார்க்கத்தின் மூலமாக வந்தது. அப்ப இவர் நம்மளை கவனித்தால் நாம் இவ்வளவு காலமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அந்த இஹ்லாஸை உடைத்து விடுவோமே என்று கொஞ்சம் கூட அவலத்தில் தாமதிக்காமல் அப்படியோ தூக்கி வீசி விட்டு சென்று விட்டார். இதுதான் இமாம்கள் இஹ்லாஸுடைய விஷயத்தை கடுமையாக பயந்த விஷயம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்ன, நீங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நிறைய அமல்கள் செய்யணும் என்று சொல்லி நீங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. ஒரு சிறிய ஒரு சுபஹானல்லாஹ் நீங்க சொல்வதாக இருந்தாலும் அது இஹ்லாஸோடு சொல்லப்படுவதா என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த ஒரு சிறிய சுபஹானல்லாஹ் நாளை மறுமையிலே மிக பெருமாண்டமான ஒரு கூலியோடு வந்து நிற்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம். சிறிய அமலாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது, இஹ்லாஸோடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாளை மறுமையிலே மிக பிரமாண்டமான கூலியை, மீசான் என்று சொல்லக்கூடிய தராசையில் அது மிக பாரத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்கள் ஒவ்வொன்றை இஹ்லாஸோடு செய்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.